ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊட்டி பெஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான இட்லி பொடி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடிக்கனமான பாத்திரத்தில் 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 3 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4 ஸ்பூன் கொள்ளுப்பருப்பு, 2 ஸ்பூன் பச்சைப்பயிறு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, 1 கை கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பருப்பெல்லாம் வறுபடுறது தெரியுது. உளுந்தம்பருப்பு வறுப்படும் போது அந்த கலர் மாறுறது நல்லா தெரியும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 10 வரமிளகா, 10 பல் பூண்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருக்க பருப்பையும் இந்த வரமிளகா பூண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாருக்கு. இது கூட 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பூண்டும் மிளகாயும் வறுபட்டிருக்கணும். இப்போ ஃபைனலாக எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கல்லுப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் இது கூட எள்ளு சேர்த்துவேன். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பொடி. அதனால் நான் வெள்ளை எள்ளு எடுத்து நல்லா வறுத்து இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். வெள்ளை எள்ளு எடுத்தாச்சு. அது நிறம் மாறும்போது இதையோட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொஞ்சம் நாள் வச்சு யூஸ் பண்ண முடியும். நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு ஒரு சின்ன கிண்ணியில் 2 ஸ்பூன் இட்லி பொடி எடுத்திருக்கேன். இது கூட தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், பார்க்கவே இட்லி பொடி எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தோசையோடு இதை வச்சுக்கிறேன். எமர்ஜென்சிக்கு நம்மளால் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம், சடனாக சட்னி செய்ய முடியலன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.